கல்லுடா முழுக்கல்லுடா உடைக்கிற கொப்பை விட்டு சொத்தா அறிவு கட்டவன முள்ளமா போடா. யாரு மேல உதச்சல்லாம் கல்ல குத்துப்பில்ல சரியா வந்துடுறாங்க. சனிக்கிழமான சம்பளம் 5000. இது வேற வேலை இல்ல. பாரு கல்லு இப்படியா முழுசு கல்ல போடுறது. ஐயோ பசங்க அறிவு கட்டா பசங்க பார்த்து தள்ளுங்கடா. 26க்கு ஒரு பாட்டு சிமெண்ட் போடும். போதும் இதுல நின்னா போதும் கட்டடம். ஐயா வணக்கம். ரொம்ப அவசியம். கட்டட வேலை நடக்கும். வணக்கம் போடுதா? வணக்கம். யாரு? நான் வந்து நல்லா வெந்து போன கல்லு மாதிரி. என்ன விஷயம்? அப்படி போய் பேசலாம். அப்படி யாருண்ணே? எங்க வந்த? ஐயா நான் வேலைக்காக வந்தேன். ஐயா ஆளை பார்த்தா ஓம்புடி மாதிரி இருக்க. 8 கல்ல ஒன்னா தூக்கூடாதுன்னா உணவு சேர்த்து கல் எடுக்க வேண்டியதான். நான் சித்தாள் கட்டி சோமப்பியா நீ? ஐயா நான் BA படிச்சிருக்கிறேன். ஐயோ BA படிச்சவனுக்கு ஏன்ட்ட என்ன வேலை இருக்கு? உன்னை வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனா முதலாளியை விட வேலைக்கார அதிகமா படிச்சா பக்கத்துல வச்சுக்கூடாது. ஏன்னா அங்கதான் விவகாரம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க BA படிச்சிருக்கேன்னு சொல்றேன். நாளைக்கு நான் சைக்கிள்ல போய் சோறு எடுத்துட்டு வா தம்பின்னு சொன்னா நீ வருத்தப்பட்டுக்குவேன். அதனால சொல்றேன். சோறு எடுத்துருவா? சமைக்கவே செய்யுங்க. எந்த வேலை சொன்னாலும் செய்வேன். ஐயோ கைய கால கூட பிடிப்பேன். கொடையை கூட பிடிப்பேங்க. பரவாயில்லையா? ஏன்னா கார் நானே ஓட்டுறேன் தம்பி. நானே ஓட்டுவேங்க. கார் ஓட்டுவியா? ஆமாங்க. இப்படி ஒரு கில்லாடி பையன்லாம் நம்ம தொழிலுக்கு லாய்க்கு. நீ ஓட்டுறது அப்புறம் முதல்ல என் காரை தள்ளு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீதான் நம்ம செக்ரட்டரி. வா தள்ளு. தள்ளு பாப்போம். இன்னைக்கு 2ல 1 தள்ளு. அரே வாங்கயா 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 உட்காருங்கயா. மனுஷன் என்ன என்ன என்னது? என்ன கோபம் பண்றோம்? யார கோபம் பண்ற? நான் கோச்சுக்கிறேன். நீ சும்மா எனக்கு தெரியுமா? பண்றத வியாபாரம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுலயும் 2000 3000 அதுல கமிஷன் 5 10ன்னு கொடுக்குறது. ஏயா அன்னைக்கு ஒரு மூட்டை கிராம்பு வித்து கொடுன்னு சொன்னல, வித்து கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன் தரண்டான்னு சொல்லிட்டு ரயில் எண்ணில கொண்டாந்து 80 ரூபாய் கொடுத்துட்டு 20 ரூபாய் கேட்டா ரயில் ஊதுதுன்னு ஏறிட்டு போயிட்டே. நியாயமாவே? அரே அதுக்குன்னா இப்ப வச்சுக்கோ 20 ரூபாய் கேட்டு இந்த பிச்சை காசை நானும் வாங்கணும். ஏயா நானும் உனக்கு இத்தனை வருஷமா சொல்றேனே, ஒரு மணி அடிக்குது, ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சு கொண்டாந்தீங்கன்னா நீ ஓதிங்கலாம் நானும் ஓதிங்கலாம். இல்ல அரே இப்ப கொண்டு வந்திருக்கையா நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கேன். வந்து பாருங்க. நம்ம கல்கத்தா மேலே நம்ம பார்ட்னர் 2 பேர் மாட்டிக்கணும். போலீஸ்க்கு டிம்கி குத்து நம்ம இங்க வந்திருக்கான். போலீஸ் நம்மளுக்கு வாட்ச் பண்றான். அரே சீக்கிரம் கொஞ்சம் வித்து கொடு, நம்மளுக்கு நிறைய கமிஷன் தர்றான். ஜயா நீ எப்படி தப்பிச்சு வந்த? அரே கார் மேலே வந்தான். கார் எங்க நிக்குது? கார் நம்ம ஊட்டி பக்கத்துல நிக்குது. அரே நம்ம 20 நம்பர் பிளேட் மாத்தி வந்தாயா? சொல்லி கொடுக்கணுமா? முதல்ல இதெல்லாம் எடு. அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு அப்புறம் வியாபாரம் பேசுவான். நீ ஏத்துக்கிட்டு வாயா. நல்லா பாட்டுக்க பூட்டி இருக்கு. பாப்பலாம். நம்பிக்கை இல்லாத இத்தனை வருஷம் உங்க கூட பழகி என்ன நம்ப மாட்டேன்ற பாரு. என்ன கோயா? சாமி பத்திரமா வச்சுக்கோ. சேட்டு நீ இங்கேயே இரு. நான் பார்ட்டிய கூட்டு 2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஆமா இந்த வாட்டியை நமக்கு கமிஷன் எவ்வளவு? அடே நிறைய தர்றையா.
இல்ல. நல்ல தூக்கமா? ஒரு வாரமா தூக்கம் இல்லையா? இந்த பிசினஸ் முடிஞ்சாதான் நம்மளுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நான் நடராஜ பிள்ளைய பார்த்து பேசிட்டேன். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. சரக்க கொண்டாங்க, பணம் கொடுத்துறேன்னு சொல்றாரு. அதனால நீயே இந்த 2 பொட்டியும் கார்ல ஏற்றிக்கிட்டு போய் நான் அட்ரஸ் தரேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து மரியாதையா கமிஷன் பாக்கி இல்லாம வச்சுட்டு ஊருக்கு போ. அரே சிங்காரம், நிம்பள் விளையாடுறான், நம்மளுக்கு போலீஸ் தேடான்னு நம்ம சொன்னா இல்ல. அரே நீங்க நிம்பள் போங்கயா. நல்லா இருக்கு. நீ கொடுத்த 20 ரூபாய வச்சிருக்க போய் வழியில எவனா புடிச்சு மிரட்டினா எப்படி வந்ததுன்னா சொல்ல தெரியாது எனக்கு. 20 லட்சம் ரூபாய் ஆத்தாடி, நம்மளால முடியாது. என்ன ஒண்ணு செய்யலாம், தங்கமான பையன் நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்கான், அவனை அனுப்புவோம் பேசாம. டிரைவர் வா வா வா. சேட்டே போய் இந்த 2 பொட்டியும் கொண்டா. போ சீக்கிரம் வா. சேட்டை 2 பொட்டி கொடுப்பாரு. வீட்டு பின்னாலேயே கருப்பு ஃபியட் கார் ரெடியா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அடையாறுல கிருஷ்ணம்பிள்ளை தெருவுல நடேசம் பிள்ளை வீடு எதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணம்பிள்ளை தெருவுல நடேசம் பிள்ளை? ஆமாண்டா, பெரிய மில் ஓனர் 2 ஆளு. அந்த ஆளுகிட்ட கொண்டு போய் இந்த 2 பொட்டியும் கொடு. சரி. அவர் வாங்கிட்டு ஒரு சின்ன பொட்டியை கொடுப்பார். சரி. அதை சீக்கிரமா எடுத்துட்டு வந்து சேட்டு கிட்ட கூட. சேட்டு பம்பாய் மேல போனாராம். பம்பாய்? அது அவங்க இங்க பாரு, இந்த அளவுக்கே ஒரு பொட்டி சீக்கிரம் கொண்டா. இரண்டா இன்னொன்னு வர வேணாம். வந்து ஒரு வாரம் ஆகல, எதை கண்டாலும் தூக்குறிய. லோலோன்னு ஏன்டா பேய் மாதிரி அலையிற? இதான் பேசாம போ. அரே பத்திரம் சே பாத்துக்கோ. ஒண்ணுல பொட்டி கனமா இருக்கு, பத்திரமா கொண்டு போன்றாரு. நான் உலகித்தானங்க வந்திருக்கிறேன். தெரிஞ்சுதானப்பா அவங்ககிட்ட கொடுக்குறேன். போ. ஒட்டிக்கிச்சா? என்னங்க உள்ளுக்குள்ள என்ன இரும்பு? எடுத்துட்டு போடா. உடைக்கிறவன் மாசப்படி பக்கம் போட. அரே அவனுக்கு நம்பலாம் இல்ல? சும்மாரி அவனுக்கு தங்கமான பையன், ஒண்ணுமே தெரியாது. நம்ம வீட்டு சமையல்ல இந்த டிரைவர் வரைக்கும் அவன் தான். ஹலோ, நான் தான் சிங்காரம் பேசுறேன். நினைச்சப்புல நம்ம டிரைவர் சுரேஷ்னு ஒரு பையன், அவங்ககிட்ட 2 பொட்டியில பாம்பே பிஸ்கட் அனுப்பிச்சிருக்கேன். அதை வாங்கிட்டு ஒரு பொட்டிக்குள்ள பணத்தை போட்டு கொடுத்தா சீக்கிரமா. ஏன்னா பாம்பே போகணும்னு சேர்த்து துடிக்கிறாரு. சீக்கிரம். முக்கியமான வேலையா இது? பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. பாப்ரே பாப், ரொம்ப குஷி ஆயிட்டான். பாத்ரூம் எங்க இருக்கா? குஷியான உன்ன அப்படி போங்க. போலீஸ் ஸ்டேஷன். அந்த கருப்பு வண்டி அடையார் ஹை ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கள்ள தங்கம் 2 பொட்டியில போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க. நம்ம அனந்த பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் போல. போலீஸ் நம்ம வீடு தேடி வந்து ஓடு. நம்ம எங்க போறது? ஓடு. எங்க அவங்க பண்றது? ஓடு. என்ன கூட அடிக்கிறேன்? இப்படி போய் போய். சுரேஷ், என்னடா அதெல்லாம்? என்னங்க முதலாளி, நீங்க தானே சொன்னீங்க பொட்டி கொடுத்தா இன்னொரு பொட்டி தருவாங்க, வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள இவங்க நீ வாய மூடு, நான் விசாரிச்சுக்கிறேன். மிஸ்டர் சிங்காரம் பிள்ளை, கள்ளத்தங்க வச்சிருக்கிறதுக்காக இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். காரையும் சீஸ் பண்ணிருக்கோம். கார்ல இருந்த இந்த 2 பொட்டியும் நீங்க கொடுத்ததா இவன் சொல்றான். அதனால உங்களையும் விசாரிக்கணும். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஐயோ ஐயோ, ஏங்கண்டா ஏதுங்க இவ்வளவு தங்கம்? நானே பிச்சைக்கார பையாட பாவி. உன்னை தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு வேலைக்கு வச்சுக்கிட்டா எங்கேயோ திருடிட்டு என் தலையவா உருட்டுற. போய் சொல்லாதீங்க முதலாளி. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எங்க வேணாலும் விசாரிக்கலாம். நான் வரேன். போடா. நீ ஒரு மனுஷன் என்ன வேலை பண்ண? நீ பெரிய கில்லாடியா? இத்தனை வருஷம் பழகி இப்படியா பண்றது பாவி? 20 லட்சம் ரூபாய் தங்கண்டாடு சொன்னியே, அதை நான் நம்பினே. போலீஸ் ஸ்டேஷன்ல 2 லட்சம்னு சொல்றானே. அரே நம்ம பார்க்க ஒரு 20 லட்சம் சொல்லித்தான் கொடுத்தா நம்ம கிட்ட. அவன் சொன்னாயா? நீ பாத்தியா? அரே நம்ம பாக்கலையா? பாக்கல. என்ன படம் பார்க்க வந்தியா நீ? நல்ல வேலை, நான் பாட்டுக்கு அந்த பார்ட்டி கிட்ட 20 லட்சம் ரூபாய வாங்கி உங்ககிட்ட கொடுத்து நீ பம்பாய் போயிருந்தீங்கன்னா என் மானம் மரியாதை என் நாணயம் இந்த ஊர்ல என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, எந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ ஒரு விதமா என் சிக்கல்லாம் தீர்ந்துச்சு. அந்த பையனுக்கு மாட்டி வச்சு நிம்ப சிக்கல்ல இருந்து தப்பிச்சுக்கணும், நம்ம சிக்கல்ல மாட்டிக்கனாயா? அரே சிங்காரம், ஏன் சொல்றேன்? அரே நம்ம பம்பாய் மேலே போகணும். ஒரு 1000 ரூபாய் கூடியா? இடிச்சா பம்பாய் மேல போகணுமா? 1000 ரூபாய்? ஏன் ஏறி 1000 ரூபாய்? அரே நம்ம பம்பாய் மேல எப்படியா போறது? பொடி நடையா போ.
தோட்டக்காரன் தண்ணி ஊத்தி முடியாத என்ன நாயுடு சௌக்கியமா இருக்கீங்களா? சரிக்கா. முதலாளி எப்படி? ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? முதலாளி வட்டி கொடுக்குற பிசினஸ் எல்லாம் நிறுத்திட்டாரு. அதனால இனிமே எதிர்பார்த்து வராதீங்க. நாங்க ஒண்ணும் பணம் கேட்டு வரல. நாங்க ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பிசினஸ்? ஆமா. புத்திசாலி. உட்காருங்க. என்ன பிசினஸ்? எக்ஸிபிஷன், பொருட்காட்சி. எக்ஸிபிஷன், பொருட்காட்சி. ஆமா. இதையே பிசினஸ் ஆகிட்டீங்களா? மக்களுக்கு பொழுதுபோக்காவும் இருக்கு. அதோட நாங்க கலையை வளர்க்கிறோம் நாயுடு. கலையவா? ஆமா. நீங்களா? எப்படி வளர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. இதெல்லாம் உங்களுக்கு அதான் வளர்ந்துட்டு போட்டுமே. ஏயா இந்த எக்ஸிபிஷன்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அபூர்வமா வைப்பாங்க, ஜனங்க ஆசையா பாப்பாங்க. இப்ப என்ன தெருவு தெரு வீட்டுக்கு வீடு எக்ஸிபிஷன் வச்சுட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நம்ம பகுதியில பொருட்காட்சி கிடையாதுங்கட. மக்களுடைய சௌகரியத்துக்காக வேண்டி நம்ம பகுதியில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம். மக்கள்லாம் வேற வேலைக்கே போகப்படாது. நல்ல ஆளுங்க ஐயா. இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, முதலாளி வந்து அந்த எக்ஸிபிஷனை திறந்து அவ்வளவுதாங்க. 1ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு அதே வேலை. திறந்து கை வீங்கி போச்சு சொல்றேன். இது திறக்கிறது மூடுறது அவர் இஷ்டம். ஆமாங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஐயா சொன்னா நிச்சயமா கேட்பாரு இல்லையா? அதையும் இல்லாம என்னங்க நிஜமாவே சொல்றேன், ஐயாவுக்கு நிஜமாவே ஆமை மாதிரி கை வீங்கி போயிருக்குது. அப்படியா? நான் வந்து திறந்தா நல்லா இருக்காது. உனக்கு தான் கால் இருக்கு, நீட்டிக்கிட்டு இருக்கிறியா? மரியாதை இல்ல, எடியா கால. 2 கால் இருக்கா? சிங்காரம் பிள்ளை இருக்காரா? சிங்காரம் பிள்ளை வீட்டுல செல்லையா உள்ள இருப்பாரு. வீட்டுக்குள்ள இருக்காரா? வெளியே போயிருக்காரு? வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். ஆஹா, நீ பாக்கணுமா? அவ்வளவு சுலபம் இல்லப்பா. அதான் சொல்லு, நீ யாரியா? நீயா? மரியாதையா பேசு. நான் அவரோட செக்ரட்டரி. அவரை நீ பார்க்கணும்னா முதல்ல என்ன பார்க்கணும், என்கிட்ட விஷயத்த சொல்லணும். அப்புறம் தான் பார்க்க முடியுமா முடியாதாங்கிறத நான் சொல்லுவேன். அப்படியா? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். அப்ப நான் போயிட்டு அப்புறமா வரேன். இல்ல, நீங்க தான் இருக்கணும். இருங்க. சிங்காரம்புள்ள சொன்ன மாதிரி 2 பெண்கள் கொண்டாந்து இருக்கிறேன். பம்பாயில இருந்து லட்சணமான பொண்ணுங்க. பொண்ணுங்களா? பொண்ணுங்க எங்க? ஹோட்டல்ல இருக்காங்க. எப்படி உத்தேசம்? நீயே வர்றியா? போய் சொல்றீ? இத முதல்ல சொல்லப்படாதா? ஏ மணி அண்ணன கொஞ்சம் கவனி. எக்ஸிபிஷன் அப்புறம் திறந்துக்கலாம். 2 நாள் கழிச்சு வரட்டுமா? என்ன சுரேஷ்? சிங்காரம் பிள்ளைய பார்த்து என்ன சொன்னா? என்ன சொல்லுவான்? தேசப்பட்ட ஆளாங்க, இரும்பாச்சே. அதுவும் துருப்பிடிச்ச இரும்பு. இங்க பாத்தியா, வர ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பாராட்டு விழா. அவனுக்கு பாராட்டு விழாவா? சார், இந்த பாராட்டு விழா நடக்கவே கூடாது. ஓகே, நம்பர் தெரியுமா? மனப்பாடம். Do it. ஹலோ ஹலோ பார்ட்னர், சுரேஷ் தான் பேசுறேன். நான் தானே உங்க பார்ட்னர். பிச்சைக்கார பயல. கோச்சிக்காதீங்க பார்ட்னர். கேள்விப்பட்டேன், வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பாராட்டு விழாவா? ரொம்ப சந்தோஷம் பார்ட்னர். அந்த பாராட்டு விழா ஒழுங்கா முறையா நடக்கணும்னா நம்ம கணக்க கொஞ்சம் செட்டில் பண்ணிருங்க பார்ட்னர். பைடா போனக்கல வச்சுற. ஆனா ஒண்ணு பார்ட்னர், இந்த விழா நிச்சயமா நடக்கவே நடக்காது. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தம்பி, அப்படி எப்படி பேசிக்கிட்டு பக்கத்திலே வந்துட்டீங்க. உங்களெல்லாம் கிட்ட வச்சுக்கிடுங்க. எப்படியாவது அந்த சிங்காரம் பிள்ளைய மட்டம் தட்டிடணும், அவ்வளவுதான். நீங்க பேசுறதெல்லாம் புரியுதுங்க. ஆனா நான் எப்படி சிங்காரம் பிள்ளைய மட்டம் தட்டி பேசுறது? என்னங்க நீங்க பொதுக்கூட்டத்துல போய் மயக்க புடிச்சீங்கன்னா உங்க கட்சியை தவிர பாக்கி எல்லா கட்சியும் தரமட்டம் ஆக்கிறீங்க, வெளுத்து கட்டுறீங்க. இந்த ஆளு ஒண்டி ஆளு சும்மா. அப்படி வரீங்களா? பாருங்க, பரத்தியார மட்டம் தட்டுறதுதான் என் தொழிலைங்க. ஒண்ணு கவனிச்சீங்களா? பரத்தியார மட்டம் தட்டுறது சுகம் புகழ்ந்து பேசுறதுல வராதுங்க. இந்த திட்டு பேசுற வார்த்தைங்க இருக்குது 1000க்கு மேல எனக்கு அத்துப்படி. வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, ரத்தத்துக்கு ரத்தம். எப்படியோ இந்த ஆள் அப்படி தூக்குற மாதிரி தூக்கி டமான்னு கீழே போட்டுருணுங்க. மறைச்சு இதுக்கு 7 நிமிஷம் தான் பேச முடியும். 3 நிமிஷம் போதுங்க. அந்த ஆள் கவரோட அவ்வளவுதான். சரி, நம்பி வாங்க. பாருங்கள,
யார் சம்பாரிச்ச பணமோ இதுங்க ஜாலி பண்ணுதுங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பைத்தியத்தை பார்த்தேன். அது மாதிரி பைத்தியம் மாதிரி நடிக்கலாமா? பைத்தியமா? ஆமா, கொஞ்ச நேரம் விளையாட்டுக்கு நீ பைத்தியம், நான் உன் தோழி. என்ன இது விளையாட்டு? நடுவுல நீ சிரிச்சுடுவேன், சிரிக்கலாம் நான் மாட்டிக்குவேன். சிரிக்க மாட்டேன். நிஜமா சத்தியமா உன்னை நம்பி நான் காரியத்துல இறங்குறேன். சரி சரி. ஒரு கிழம் வருது, அதை கலட்ட பண்ணலாமா? சொன்னா கேக்குற பையன் நேரா நிக்கிறான். என்ன விடு. என்னப்பா அப்படி சொல்றீங்க? அம்மா விட்டு நீங்க தனியா வந்துட்டீங்க. அடி பாவி, அம்மாவா? நான் கட்டு பொண்ணு சரி, அம்மா எதிரி அம்மா. இதெல்லாம் நீ பாடு விஜயா. போனா போட்டோம். அப்பா அப்பா என்னை விட்டு நீங்க போடாதீங்கப்பா. அப்பா விட்டுட்டு போறேன். இது என்ன ஓடிப்பிட்டு ஐயோ என்னப்பா தலையெல்லாம் நச்சு போச்சு. தலை நிறைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அது இப்ப உதிரவே ஆரம்பிச்சிருச்சு. அப்பா நீங்க செத்து போயிட்டீங்கப்பா. செத்து போயிட்டீங்க. உயிரோட அம்மா இருக்கேன். இல்லப்பா, இந்த காலத்து பெண்களே ரொம்ப மோசம். யாரோட விளையாடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வீணா ஒரு தடிக்கிறேன்ல, இப்பதான் உங்க ஏழை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னையா வேலையை பாக்குறீங்க? காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. விஜயா தோழி, லலிதா பைத்தியம். விஜயா லலிதா, விஜய லலிதா. இந்த வரேன். அப்பா நீ குடுத்து வச்சவையா, நீ சொக்காயோட போற. நல்ல காலம், எல்லாத்தையும் சைட்டை விட்டுட்டு வேடிக்கை பாப்பையா. இது வந்து எங்க அத்தை பொண்ணு. அப்பா போனதுல இருந்து இப்படி ஒரு புலம்பல். நல்ல காலம். ஆமா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். பாத்தீங்களா, வீட்டுல அத்தனை பேருக்கு கையில கட்டு. இன்னைக்கு நான் போன கட்டு. பேசாம இருக்க. இந்த பாரு, அல்லுமிழ அம்முலு அச்சுமிழ நல்லுமிழ அம்முடி. பாத்தீங்களா, கடிச்சாச்சு கிழிச்சாச்சு. அடுத்தது கல் எடுக்கும். எங்க படுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லையா? என்னையா எல்லாத்துக்கும் வேடிக்கைங்க? சட்டுப்பட்டு ஒரு டாக்ஸி கொண்டாங்கப்பா யாராவது. இதை கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். யாரு அவனுக்கு அத்தை மக? சத்தம் போடாத, சுற்றி எல்லாரும் நிக்கிறாங்க. நீ பைத்தியம் நம்பிட்டாங்க. இப்ப நீ இல்லேன்னு சொன்ன அத்தனை பேர் சேர்ந்து பொத்து பொத்துன்னு பொத்திடுவாங்க. பேசாம இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு அத்தை மக. சேர்த்த புட்டுன்னு வீட்டுக்கு போலாம். டாக்ஸி ரெடி, மரியாதையை கிளம்பு. நல்ல பொண்ணு நீ. நீ வா கண்ணா, நீ வா நீ வா. சொன்ன கூட அதெல்லாம் அழக்கூடாதுமா. நீ வா. ஜாக்கிரதையா கூட்டு போ. மறுபடியும் வெளியே விட்டு சொல்ல விட்டு போனாங்க. நீ எங்க அப்பா கிட்ட செக்ரட்டரியா? ஆமாங்க. என்ன படிச்சிருக்க? கற்றது கை பண்ண அளவு, கல்லாதது உலக அளவு. இவ்வளவு பேசுற பெரிய மனுஷன் அறிவு இருக்குதா உனக்கு? வர்றப்ப டோரை நாக் பண்ணிட்டு வரவனா? நாக்கா? எங்க போறீங்க? வர்றப்ப கதவை தட்டிட்டு வரவனா மேன்? திறந்து இருக்கிற கதவை ஏங்க தட்டுறது? திறந்த இடத்துல உள்ள நுழைறது எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோ. நான் ஃபாரின் டைம் ரூமை எவ்வளவு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா? வர்றப்ப கதவை தட்டிட்டு தான் வரணும். சரி, தெரியாம வந்துட்டாங்க. மேனேஜ் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. நேரம் சரியில்லை. ஏதோ லண்டன் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நப்பாசையில வந்துட்டு வர்றேங்க. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு அனுதாபையா உன் மேல. உட்கார். இங்கயா? மறுவாடி இல்லைங்க. கமான் கேட்க செய்தது. உட்கார், சும்மா உட்கார். ₹1,00,000 விடுங்க, நான் அவங்க முன்னால உட்கார மாட்டேன். என்ன தண்ணியா சோடாவா? தண்ணியா சோடாவா? தண்ணி பழக்கமா சோடா பழக்கமா? எனக்கு தீர்த்தம் தாங்க. தீர்த்தமா? பெருமாள் கோயில் தீர்த்தம். அதுவும் நல்லது, இதுவும் நல்லது. நாயுடு, லண்டன்ல எங்க போனாலும்
10-15 பேரோட தான் குடிப்பேன். இங்க தனியா குடிக்கிறேன்னா என்னவோ ஒரு ஃபீலிங். நிறைய ஆள் இருக்குங்க. நான் கூட்டு வரட்டுங்களா? சிட்டாடா எங்க அப்பா தான் கண்ட்ராக்டர், அவர்கிட்ட கூட்டு போய் விடு. அவங்க எல்லாம் என்னமா எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிடு. போனா இது நான் சாப்பிட்டது, புதுசா சாப்பிடு. பெருமாளே என்ன சோதனை பாத்தியா? பெருமாளே மறுபடியும் சாப்பிட போ. லேட் ஆகுது. எந்த வீட்டு சாப்பிட சாப்பிடியா? இருங்க இருங்க இருங்க. என்ன அது துண்டு? மறுவாதிங்க. மறுவாதியா? ஆமாங்க. என் குடும்பத்திலே பிறந்ததுங்க அந்த மறுவாதி. நாயுடு, லண்டன்ல காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் முதலாளி தொழிலாளி எல்லாம் எல்லாம் ஃபேக்டரி கீட்டரி கடை கடை எல்லாம் மூடின்னு வந்துட்டான்னு வச்சுக்க. கிளப்ல எல்லாம் குடி டான்ஸ் ஆட்டம் ஓடா வாடான்னு எல்லாம் பேசிப்பானுங்க. ஓடா வாடா. என்னங்க பேசாம இருக்கிறீங்களா? என்ன முடியலையா? பேசாம இருக்கிற என்ன? அது போக பேசவே முடியாது நாயுடு. ஒன்னால எனக்கு முடியும். இது வேற ஒரு நாயுடு எனக்கு எனக்கு பார்த்தா இருக்கட்டும். நாயுடு, நீ சினிமா படம் எல்லாம் பார்ப்ப? நான் பார்க்காத சினிமாவே கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல பாட்டம் பாட்டு பாரு. வேட்டிய பார்த்து புடவை சொன்னது என்னை தொடாது, சட்டையை பார்த்து ஜாக்கெட் சொன்னது என்னை தொடாது, கொடியை பார்த்து பந்தல் சொன்னது என்னை தொடாது, தடியை பார்த்து என்ன நாயுடு உண்டா முழுசாக்கள், தடியை பார்த்து திருடன் சொன்னது என்னை தொடாது. தம்பி, இதுக்குள்ள இருந்து போக வருது. என்ன பிஸ்கி ஒருவேளை பத்திக்கிச்சா? உள்ளதான பத்திக்கும்னு சொல்லுவாங்க, வெளியிலே பத்துது. அது பாரின் சரக்கெல்லாம் அப்படிதான் பத்திக்கும் கப்பு கப்புன்னு. அது பாரு, இந்த நாயுடு இந்த புட்டியில இருக்கிறத நம்ம குடிச்சிட்டு நம்ம ஸ்டடியா இருக்கிறோம். அதுக்கு பாவம் பலகீனமா உருளுதுங்க. நம்மளை விட மோசம். உருளி ஹலோ ஹலோ, யாரு? குமார் இருக்காருங்களா? மடையா, நீ யாருன்னு சொல்ற? போன் பண்ற முதல்ல உன் பேர சொல்லணும். படிச்சிருக்கிறியா நீ? சரி, இந்த தம்பி வேண்டாம். என்ன ஒண்ணும் குரல் இல்ல? குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி. சரியா அப்படி கிளாஸ மாத்திரம் சரியா பிடிக்கிற பிடிக்க. ஹலோ, குட் மார்னிங். நீங்களானா? உங்களை எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது. உங்க அப்பாவையும் எனக்கு தெரியுமே. எஸ், உங்க ஃபாதர் இப்ப இந்த கிளப்ல தான் இருக்காரு. நான் அங்கிருந்து தான் பேசுறேன். மிஸ் குமார், நானா இருந்தா நாக்க பிடிக்கிட்டு செத்துருவேன். ஆமா, அப்படியெல்லாம் சொல்றாரு உங்க அப்பா உங்களை பத்தி. பொறுக்கி போய, குடிகார போய, படிக்க அனுப்பிச்சா படிப்புல பொறுப்பு இல்லாம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையும் சுத்திட்டு இருக்கிறான். இப்படி ஒரு பையன் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் கேட்டு கை விட்டு சிரிக்கிறாங்களே. ஹலோ, நான் போன் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா மனசு கேட்கல. ஏன்னா அவங்க ஃபாதர் இல்ல, ஒரு வக்கீல வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு காலா கூட கொடுக்க கூடாது. ஆமா, அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. என் சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்லயே எழுதி வச்சுடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எங்க அப்பா எங்க இருக்கிறோம்? உங்களுக்கு பேரு தான் போயிடுச்சு, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. கூட சொத்தும் போக வேண்டாமேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போன் பண்றேன். ஏமா முடிச்சா வாங்கல வரீங்களா? ஓகே ஓகே, வச்சுறேன். நான் வச்சுறேன். டிரைவரை எடுக்க சொல்லு. டிரைவர் என்னத்து எடுக்கிறது? வண்டியவா? அவன் இப்ப வண்டி எடுக்க மாட்டான், வாந்தி தான் எடுப்பான். நீ எல்லாத்துக்கும் ஊத்தி விட்டுறிய. உடனடியா நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? இந்த நிலையில உங்க அப்பனை பார்க்காத மறுவாதி இல்ல. போகாதே போகாதே.
தப்பா நினைக்கப்படாது. சொல்லியா? பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணுங்க. பின்ன என்ன இரண்டாம் தாரம் கொடுக்குறவன் பணக்காரன் ஊட்டியா கொடுப்பான், அதை பத்தி பரவாயில்ல. ஆமா, பொண்ணு நல்ல அழகா இருக்கா? அழகு அழகு, அப்படி அழகுங்க. ஆமா, பொண்ணுக்கு அண்ணன் தம்பிகள்லாம் இல்லையே? உருவே கிடையாது. அப்பா ட்ரபிளே கிடையாது. ஆமா, பொண்ணோட அப்பா அதாவது எங்க மாமனார் இருக்கிறாருல்ல, கல்லு மாதிரி இருக்காரு. ஆமா, என் மாமாவுக்கு எங்க வேலை, என்ன வேலை? என்ன வேலை சொல்லு நாயுடு. உங்ககிட்ட தாங்க வேலை. ஏங்கிட்டியா? ஆமா. நீ என்ன சொல்ற, யார சொல்ற? நான் தாங்க, அது என் பொண்ணு தாங்க. ஓம் பொண்ணா? ஆமாங்க. ஐயோ, இத்தனை நாள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய, என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. அதுக்கு ஒரு காலம் வர வேணாங்களா? ஆமா, இத உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? இல்லைங்க. ஏன்? அது படிச்ச பொண்ணு, திடீர்னு சொன்னா மிரண்டுடும். இப்போ உங்க பணம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வச்சு அது உங்களை ஒரு ஒத்துக்கலாம் பாருங்க. ஆமா, அதுவும் சரி. அதனால நீங்க அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட பேசி மொத்தத்துல நீங்க பழகுற விதத்துல இருக்கு. விடு நாயுடு, பழகுற விதத்துல இந்த காலத்து சின்ன பசங்களை விட நான் கேட்டு கமலா. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டா. வந்துடுவானா? வந்துடுவானா? ஓ, நான் சார், நீங்களா? சார், ஏன் சார் பயப்படுறீங்க? நாங்கெல்லாம் இல்ல. டாக்டர் இருங்க, நேரம் இருக்குது. அவன் வர்றதுக்கு இல்ல சார், எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் சார். மொட்டை மெத்தையில எவனோ நடக்கிற மாதிரி கேட்கல? ஆமா சார், எனக்கே ஒரு ஏன் நடந்துகிட்டே இருக்கிற? ஒரு இடத்துல நில்லையா? நீ நடக்கிற காலின் சத்தத்தை கேட்டு இவரும் பயப்படுறாரு. எனக்கு என்ன பயம்? கமலா, என்ன மாமா? கொஞ்சம் காஃபி கொண்டாமா. முதல்ல தண்ணி, இப்ப காஃபியா? குடமா போமா, கோச்சுக்காதம்மா. வந்துடுவானா? எலும்ப ஒடிச்சிட மாட்டேன், நான் இருக்கேன். என்கிட்டயா அந்த பயம் வர முடியும்? என்கிட்ட வந்தா இருக்கட்டும். மெதுவா சாப்பிடுங்க மாமா, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? அம்மாடி, யாரும் வரமாட்டாங்கல்ல? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, யாரும் வரமாட்டாங்க. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. சரி. அடாடாடா, அவனாவது வர்றதாவது உங்க காலை உடைக்கிறதாவது இதெல்லாம் நடக்குமா? உங்களை சும்மா அவன் பயமுறுத்தி இருக்கான். இத பாருங்கப்பா, நீங்க இன்னைக்கு பூரா தூங்க கூடாதுன்றது அவனுடைய எண்ணம். நீங்க தூங்காம இருந்தீங்க, அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அப்படியே அவன் வந்தாலும் வெளியே போலீஸ், வீட்டுக்குள்ள போலீஸ், பக்கத்துல லண்டன் சன். ஏன் கமலா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, யார் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. போங்க மாமா. சரி, போங்க மாமா. அப்ப நீங்க நிம்மதியா தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி, போங்க மாமா. போங்க. சரி, போறேன். கமலா, இங்க வா. கான்ஸ்டபிள்லாம் நைட் எல்லாம் கண்ணு முடிச்சு போறாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடு. நீங்க போங்க, பயப்படாதீங்க. கமலா, எங்க அப்பாவுக்கு அந்த நிலைமையை பாத்தியா? எப்பவுமே எங்க அப்பா தலை தூக்கி தான் நடப்பாரு. இன்னைக்கு காலு தூக்கி இருக்கிறாரு. டேய் கண்ணுக்குமார், என்னடா நடந்துச்சு? சொல்றேன், விவரமா சொல்றேன். நீங்க அவரை திட்டிக்கிட்டே மாடிப்படியில ஏறினீங்களா? எடறி கீழே விழுந்தீங்களா? மயக்கம் வந்ததுங்களா? எல்லாருமா தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில உங்களை போட்டோம். பெரிய டாக்டர் காலை தூக்கி கொக்கில மாட்டினார். சின்ன டாக்டர் உங்களுக்கு ஊசி போட்டார், கம்பவுண்டர் பேண்டேஜ் போட்டார். இதுதான் நடந்தது. அதிகார கேட்டேன், அந்த பயலை புடிச்சுங்களா, புடிச்சு உள்ள தள்ளீங்களாடா? அவனை எதுக்கு பிடிக்கிறது, அவனை எதுக்கு உள்ள தள்ளுறது? நீங்க இடறி உண்டா உங்க தப்பு தானே. இங்க விழுந்துறாதீங்க, படியை அவன் மேல போடுறீங்க. என்ன கமலா? ஆமா மாமா, படிக்கட்டுல 2 ஸ்க்ரூ லூசா இருந்தது. நீங்க காலை வச்சோடனே தப்புக்கிட்டே கீழே விழுந்துட்டீங்க. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? போன வருஷம் தானே கிரக பிரவேசம் பண்ண அந்த கட்டடத்தை. இல்ல, இதெல்லாம் அந்த பையன் வேலைதான். எனக்கு நல்லா தெரியும், அந்த பையன் வேலைதான். நீங்க ஓவர பேசக்கூடாது, டாக்டர் சொல்லிருக்காரு. உங்களுக்கு பிபி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. சரி, நீங்களா போங்க. கொஞ்சம் பேசிட்டு போய் சாயங்காலம் வந்து பேசு. சரி. குமார், நர்ஸ், எங்க அப்பா கூப்பிடுறெல்லாம் வரீங்களா? வாமா. அவர் எது கேட்டாலும் இல்லேன்னு நாம கொடுங்க. நீ போப்பா. வரேன். நர்ஸ், வா.
உன்னை இறக்கி போட்டுப்போ. கொஞ்சம் மாற கட்டிங்க பாரு. பண்ணீங்க பாரு. சித்தாளு சித்தாளா சித்தாளு. என்ன திருடிட்டு ஓடுறியா? ஏய் நெல்லு நெல்லு. ஏமா இதுனா தண்ணிய அளந்து கொண்டு போற? சித்தாள் வேலைக்கு வந்தா கொடை நிறைய தண்ணி எடுக்கணும் தெரியும்ல? பரவாயில்ல போனா போடு. அம்மாடி கை வலிக்க போகுது. அதுலயும் கொஞ்சம் போட்டியா? சந்தோஷம். ஆனா அந்த வாட்டி மேஸ்திரி பரவாயில்லப்பா. உருப்படி எல்லாம் சும்மா தலை கொண்டாந்துருக்கான். சித்தாள் வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வாடான்னா சினிமாக்காரங்களையா கூட்டியாந்து விட்டுருக்கான். எங்க வேலை உருப்பட போத போய் ஒரு நிர்வாணமா ஒரு டீ வாங்கிட்டு வா. அது என்னென்ன நிர்வாணமான டீ? மடையா ஆடை இல்லாத டீடா. சீக்கிரம் சதா என்ன பண்ற? நல்ல தூக்கி போடுறேன். தள்ளி போடு. என் தலையில போட போறேன். என்னடா செங்கருக்கு மத்தியில பொழப்பு? முருகன் இன்னும் அரிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அப்படியே சொரிஞ்சு விடு. சொரிஞ்சு விடுறேன். சொறி பிடிச்ச பயணம் கொத்தனாரா வச்சா இதாண்டா நடக்கும். யாருன்னா அவன் மகாராஜாக்கு பிறந்தனா? சம்பளம் சம்பளம்னு சனிக்கிழமை காலையில வந்துருவீங்களா வாங்கறதுக்கு? வேலையா நடக்குறீங்க? வேலை அயோக்கிய பயல்களா. சம்பளம் வேணுமா? காசு வாங்குறவனுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். காசா லேசாடா. போன்ல என்ன மிரட்டுறான்? என் கைய கால வெட்ட போறானா? நான் என்ன மதுரை வேறனா? எனக்கு சார் வெட்டணும். நான் என்ன சார் தப்பு பண்ண? அவனுக்கு மீறினா கொலையே பண்ணுவேன்னு சொல்றான் சார் போன்ல. அத நான் பாக்குறேன். கொலை பண்றதுயா? என்ன சார் அந்த பொடிப்பைய உங்களை கார கைய வெட்டுறதாவது கொலை பண்றதாவது புல் பாத்தியோட வந்திருக்கிறோம். ரிக்கார்ட் பண்ணிட்டு வர சொல்லி மேல உத்தரவு. அவனை நான் இன்னைக்கு பிடிக்கிறேன். இப்படிதாங்க இருக்கான். கம்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த பய பண்ற அநியாயம். வந்துட்டாங்க. அதுக்குதான உங்களை கூட்டு வந்த. ஏன் சார் நீ? நாங்க மறைஞ்சிருந்து பிடிக்க போறோம். மன்னிக்கணும். என்னமோ வர சொன்னீங்களாமே? பொண்ணையா போன்ல நேரம் பார்த்தா முதலாளி சொல்லுங்க. என்ன கைய வாங்குவேன் காலை வாங்குவேன் கொலை பண்ணுவேன். நான் பேசுறேன். என்ன அசைச்சு பார்த்துக்க முடியாதா? எல்லாம் பந்தோபஸ்தான் இருக்கு. போன நானா? ஐயோ என்னங்க இவ்வளவு பெரியவர் நீங்க? உங்களோட போன்ல பேசுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சத்தியமா சொல்றேங்க. இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஐயா உங்களை நம்பி வந்திருக்கிறேன். கைய கட்டி நிக்கிறேன். நீங்க தயவு செய்து கையை விரிச்சிடாதீங்க. போன்ல கைய வாங்குவேன் காலை வாங்குவேன் கொலை பண்ணுவேன் சொல்லிட்டு நேரா வந்து கை கட்டி நிக்கிறேன். நான் பேசுவேன். கை கட்டல கை ஏந்தி நிக்கிறேன். எதுக்குடா? வேலைக்கு. சார் சார் இந்த வீட்டை பெருக்க சொல்றீங்களா? பெருக்கிறேன். பல்ல உடைப்ப. ஆமாங்க இந்த பல்லு வரிசையே சரியில்லை. நானே மாத்திக்கிறான்னு பார்த்தேன். அதையே உங்களுக்கு அந்த வேலை. நானா வரலீங்க. உங்க செக்ரட்டரி நாயுடு இல்ல அவர் தான் சொன்னாரு. நேரம் என்னென்ன பேசுறேன் உன்னை பத்தி நான் எங்க முதலாளி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீ அவரை ராத்திரி 9:30 மணிக்கு போய் பாரு அப்படின்னாரு. எங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க விளக்கேற்றி வைக்கணும். என்ன காரணது? இவன் தான் நம்ம கைய வெட்டுறேன் காலை வெட்டுறேன் கொலை பண்றேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரலன்னா நீங்களே கொலை பண்ணிடுவீங்க போல இருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் கூட உன்னை தப்பா நினைச்சிருந்தா நீ உள்ள போயிட்டு வந்தவேன்னு. இப்பதான் புரியுது நீ யாரு இவர் யாருன்னு. இந்த பாருங்க சார் இவன் பெட்டிஷன் எழுதி இப்ப கொடுத்தான்னா உள்ள போக வேண்டியது நீங்க. எழுதுற தெரியவருங்க. அவரை நம்பி ரொம்ப குடும்பம் பொழைக்குது. அதெல்லாம் தப்புங்க. பாத்தீங்களா என்ன தங்கமான மனசுன்னு? நம்பாத நம்பாத நினைக்கிறோம். பேசாத. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். டிபார்ட்மெண்ட்டை மாத்த நினைக்காதீங்க. இனிமே எங்களை எதிர்பார்க்காதீங்க. வாடா உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு நாங்க போறோம். நானு உள்ள போயிட்டு வெளியே வந்தவன் மறுபடியும் உங்களோட வந்தாக்கா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதுவும் தரலாம். பையா போலாம்.
இனிமே போலீஸ கூப்பிட்டா வரமாட்டாங்க. உனக்கு பந்தோபஸ்தே இல்லடா. நானும் நீ ரெண்டே பேர் தான். கொண்டி கொண்டி ஒரு கை எடுத்து நின்னு பாப்போமா? உன் மூஞ்சிக்கு நின்னு வேற காட்டுறியா?